வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஜேஇஇ எக்ஸாம் பற்றின சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2025 ஜான்வரி 22லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் இயர் 2024 நவம்பர் மாதமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ ஜேஇஇ அப்படின்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட் எந்தெந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இருக்கோ அவங்க எல்லோரும் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை அட்டன் பண்ணலாம். +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒருவேளை நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏப்ரல் மந்த் மறுபடியும் ஒரு தடவை நடக்கும். அந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. February 24 வரைக்கும் மேக்ஸிமம் டேட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணிங்கன்னா ஏப்ரலில் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஜனவரியில் நடக்கவிருக்கிற இந்த எக்ஸாமினேஷனில் மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் அவங்களோட ரிசல்ட் February மாதம் மிட்டில் வெளில வரும். அதுக்கப்புறமும் ரிஜிஸ்ட்ரேஷன் டைமிங் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் ஜனவரியில் நடக்கிற இந்த எக்ஸாமினேஷனில் மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் மறுபடியும் ஏப்ரல் மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால என்னென்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட்டு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஸ்டாண்டர்டான காலேஜஸ். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸை விட இங்கே கல்வித்தரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது அப்படிங்கிறதுனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரீசனபிளாக தான் இருக்கும் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸோட ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி நல்ல மார்க் எடுத்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீஸ் நிறைய குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சம் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் சம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் நம்மளோட ஜேஇஇ மார்க்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் யூஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஃபர்ஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 90 to 95% ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக எனக்கு கிடைச்ச டேட்டா படி இங்கே இந்த மாதிரி ஐஐடிஸில் படித்தவங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்னா 16.5 lakh per year. மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ தெரியுமா? 2.2 crore per year. அதாவது இந்த மாதிரி ஐஐடி காலேஜஸில் படித்து வேலை கிடைச்சவருக்கு ஒரு வருஷ சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 2.2 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்போம்னா ஒரு மாதத்துக்கு அவருடைய சம்பளம் எவ்வளவு, ஒரு நாளைக்கு அவருடைய சம்பளம் எவ்வளோவா இருக்கும், ஒரு மணி நேரத்துக்கு அவருடைய சம்பளம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாமினேஷனில் 70% மேலே எடுக்கணும். ஸோ ப்ரெசன்டைல்னால் என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஜுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா டாப்பிக்கே வேறு இடத்துக்கு டைவர்ட் ஆகி போயிடும். அல்லது யூடியூப்பில் நீங்களே அடித்து பாருங்கள், த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ப்ரெசன்டைல், அது அழகாக சொல்லிடும். +2ல் நடக்கிற போர்டு எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக 450 மார்க்ஸுக்கு மேலே எடுத்திருக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜேஇஇ மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் 70% மேலே எடுக்கணும். +2 போர்டு எக்ஸாமினேஷன்லேயும் 450 மார்க்ஸ், உங்களோட டோட்டல் மார்க்ஸ் 450 மார்க்ஸுக்கு மேலே இருக்கணும். இந்த மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும். அதுக்கு பேர் ஜேஇஇ அட்வான்ஸ்டு. இந்த ஜேஇஇ அட்வான்ஸ்டு எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 2 எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் ஓவரால் இந்தியாவில் இப்போது 26 ஐஐடிஸ் இருக்குது. இந்த 26 ஐஐடிஸுக்குள்ளே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க உள்ளே போகலாம். ஜேஇஇ மெயின் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணவங்க இந்த ஐஐடிஸ் தவிர
வேறு ஒரு சில ஸ்டாண்டர்டான காலேஜஸும் இருக்குது. என்ஐடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி நிறையா ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறையா டீம்டு யூனிவர்சிட்டியும் உங்களுடைய இந்த ஜேஇ மார்க்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெயின் எக்ஸாமினேஷனோட மார்க்ஸை வச்சு ஐஐடி போக வேறு சில காலேஜஸ்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறையா டீட்டெயில் அடுத்தடுத்து நம்மளோட வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ.